தலைமுறையின் பெருஞ்செய்திக்கு உங்களை வரவேற்பது திவ்யாநாதன். தெரிந்த செய்தி, தெரியாத கோணங்கள். ஒரு செய்தியில் மறைந்துள்ள பல பக்கங்களையும் தினமும் வெவ்வேறு விதமாக அணுகி வருகிறோம். கல்லூரி செயல்பட தொடங்கிய பரபரப்பான காலை நேரம். மாணவர்கள் ஆர்வமுடன் வகுப்பறைக்கு சென்று கொண்டிருக்க, கல்லூரி முதல்வரை குறிவைத்து முன்னேறி வந்த மாணவர்கள் கும்பல் ஒன்று பட்டப்பகலில் கல்லூரி வளாகத்திலேயே வெட்டி சாய்த்தது. பேனா எடுக்க வேண்டிய மாணவர்களின் கரங்கள் வன்முறை களத்தில் இறங்கி வாழ்வீச தொடங்கியிருப்பது இந்தியாவின் எதிர்காலம் இருளை நோக்கி பயணிக்கின்றதோ என்று எண்ணி நம்மை அஞ்சச் செய்கிறது. இது பற்றிதான் இன்றைய பெருஞ்செய்தியாக அடுத்த அரை மணி நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். பரபரப்பிற்கும் விறுவிறுப்பிற்கும் அப்பால் ஓர் ஆழமான புரிதலுக்கு பெருஞ்செய்தி. தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய தூத்துக்குடி கல்லூரி முதல்வர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 3 மாணவர்கள் மைனர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வந்ததால் கல்லூரி முதல்வரை கொலை செய்ததாக அவர்கள் தங்களது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளனர். பிச்சைக்கண்ணு, பிரபாகரன், டெனிஸ் என்ற அந்த 3 மாணவர்களும் ஸ்ரீவைகுண்டம் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதி மாணவர்கள் 3 பேரையும் நாங்குநேரியில் உள்ள மைனர் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். கல்லூரி முதல்வர் சுரேஷ்குமார் சின்ன தவறுகளுக்கு கூட 1000 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை அபராதம் விதித்ததாகவும், எதற்கெடுத்தாலும் பெற்றோரை அழைத்து வர சொன்னதாகவும் மாணவர்கள் தங்களது வாக்குமூலத்தில் கூறியுள்ளனர். அப்படி கல்லூரிக்கு வரும் பெற்றோரை பல மணி நேரம் முதல்வர் சுரேஷ்குமார் காக்க வைத்ததாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற தொந்தரவுகளை தொடர்ந்து கொடுத்து வந்ததால் முதல்வரை கொலை செய்ததாக கைதான மாணவர்கள் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் கல்லூரியிலிருந்து இடைநீக்கம் செய்ததால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் கொலை செய்யும் அளவிற்கு துணிந்து விட்டதாக சக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கும் இந்த பயங்கர படுகொலையை மாணவர்கள் எப்படி நிகழ்த்தினார்கள் என்பதை இப்போது பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் கடையத்தைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார். தூத்துக்குடி வல்லநாடு அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியின் முதல்வரான இவர் நேற்று காலை வழக்கம்போல் 8:30 மணிக்கு காரில் கல்லூரிக்குள் நுழைந்தார். நேராக தனது அலுவலக அறைக்கு சென்ற சுரேஷ்குமார் கையெழுத்து போட்டுவிட்டு 8:55 மணிக்கு கல்லூரி வளாகத்திற்கு வந்தார். அவரை கண்டதும் மாணவர்கள் பலர் வகுப்பறைக்கு செல்ல தொடங்கினர். அப்போது கல்லூரி வளாகத்திற்குள் பதுங்கியிருந்த 3 மாணவர்கள் 9 மணிக்கு கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் முதல்வர் சுரேஷ்குமாரை சுற்றி வளைத்தனர். ஒரு மாணவர் அவரின் வயிற்றில் கத்தியால் குத்த, அந்த மாணவரை தொடர்ந்து மற்ற 2 மாணவர்களும் சுரேஷ்குமாரை அரிவாளால் வெட்டினர். 9:07 மணிக்கு இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த முதல்வர் சுரேஷை கல்லூரி வாகனத்தில் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். கொலை செய்ததாக சொல்லப்படும் 3 மாணவர்கள் அதே இடத்தில் செய்வதறியாமல் நின்றனர். அவர்களை மற்ற மாணவர்கள் சுற்றி வளைத்து பிடிக்க 9:15 மணிக்கு கல்லூரிக்கு வந்த மொரப்பநாடு காவல்துறையினர் 3 மாணவர்களையும் கைது செய்தனர். இதனிடையே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட முதல்வர் சுரேஷ்குமார் உயிரிழந்ததாக 9:30 மணிக்கு மருத்துவர்கள் அறிவித்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. மாணவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட தூத்துக்குடி தனியார் கல்லூரி முதல்வர் சுரேஷ்குமாரின் பின்னணி குறித்து இப்போது பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் சுரண்டை அருகே உள்ள சேந்த மரத்தை சேர்ந்தவர் சுரேஷ்குமார். 53 வயதான இவர் ME மற்றும் PhD முடித்திருக்கிறார். விவாகரத்தான சுரேஷ்குமார் தமது தாய் மற்றும் 9 வயது மகள் அக்ஷயாவோடு பாளையங்கோட்டை ரகமத் நகரில் வசித்து வந்துள்ளார். தூத்துக்குடி தனியார் கல்லூரியில் 2 ஆண்டுகள் விரிவுரையாளராக இருந்த சுரேஷ்குமார் கடந்த 3 ஆண்டுகளாக அந்த கல்லூரியின் முதல்வராக பணியாற்றி வந்தார். இது ஒரு சின்ன மேட்ரு, ஒரு சஸ்பெண்ட் பண்ணதுக்காக இவ்வளவு பண்ணி ஒரு கொலையில அது இவன் குடும்ப வாழ்க்கையும் கெடுத்து அவரோட குடும்பத்தையும் கெடுத்து இதுல எவ்வளவு பெரிய இழப்பு ஆயிருக்கு. அதனால இது கடைசி சம்பவமா இருக்கணும். இதுக்கு கவர்மெண்ட் கண்டிப்பா அதுக்கு ஒரு முடிவை செய்யணும். அதே நேரத்தில் மாணவர்களை அணுகும் பக்குவம் கல்லூரி முதல்வர்களிடம் குறைந்து வருவதாக பல்வேறு தரப்பினர் கருத்து தெரிவிக்கின்றனர். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் பள்ளி அளவிலேயே இருக்கின்றது. கல்லூரிக்கு வரும்பொழுது அவர்கள் முழுமையாக தன்னம்பிக்கையை விட்டுவிட்டார்கள். கல்லூரியில் வரும்பொழுது அவர்களுக்கு வழிநடத்துவதற்கான தலைமை இல்லை. இன்றைக்கு தலைமை பண்பு வளர்ப்பதற்கோ அவர்களுக்கு புத்தகம் நோக்கி, லைப்ரரி நோக்கி, ஆக்கப்பூர்வமான செயல்கள் நோக்கி கொண்டு செல்வதற்கான ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், துணைவேந்தர்கள், முதல்வர்கள் யாருமே இல்லாத ஒரு வெற்றிடத்தை தான் பார்க்கின்றோம். மாணவர்கள் இடையே நல்லுறவு தழைக்க காலத்திற்கு ஏற்றாற்போல அவர்களை அணுகும் விதம்
ஆசிரியர்களிடம் மாற வேண்டும் என்கிற கருத்தையும் சமூகவியலாளர்கள் முன்வைக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. தூத்துக்குடி கல்லூரி முதல்வர் கொலை வழக்கில் கைதாகியுள்ள மாணவர்கள் 3 பேரின் குடும்பத்தினரும் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். படித்து முடித்து குடும்பத்திற்கு உதவுவார்கள் என எதிர்பார்த்திருந்த நிலையில் அவர்கள் சிறை சென்றிருப்பது பெற்றோரை பதைபதைக்க வைத்துள்ளது. தூத்துக்குடி கல்லூரி முதல்வர் கொலை வழக்கில் கைதாகியுள்ள மாணவர்களில் ஒருவரான டேனிஷ் சிவகங்கை மாவட்டம் ஒக்கூர் இலங்கை தமிழர் முகாமைச் சேர்ந்தவர். தந்தை ஜார்ஜ் செபாஸ்டியன் பெயிண்டராக வேலை பார்த்து வருகிறார். தகவல் தொழில்நுட்ப பிரிவில் 4ஆம் ஆண்டு பயின்று வந்த டேனிஷ் படிப்பை முடிக்கும் நேரத்தில் கொலை வழக்கில் கைதாகியுள்ளார். கடும் வறுமைக்கு இடையில் டேனிஷை படிக்க வைத்ததாக கூறுகின்றனர் அவரது பெற்றோர். ஆயுத பூசைக்கு போன லீவு 5 நாள் நைட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் சொல்லியிருக்காது. சொல்லிட்டு காலேஜுக்கு போனா நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்துடுவேன். இப்ப என்னண்டா 10 மணிக்கு செய்தியில பாக்குறேன். இப்படி என்னால நம்பவே முடியல சார். அவன் இப்படி செய்வானான்றே எனக்கு தெரியல. அவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படி என் குடும்ப நிமித்தத்துல நான் அவனை படிக்க வச்சுட்டு இருந்தேன். நல்ல பையன், எந்த படிப்போண்டு தன் வேலை ஒன்று தான் இருப்பான். மற்றபடி அந்த சின்ன பிடிக்கிறதோ இல்லை எதுவுமே செய்கிறதோ எதுவுமே கிடையாது. அவன் நல்ல பையன் தான் சொல்லுறது. ஆனால் இது என்னத்துக்காக செய்தான்றதோ தெரியல. கல்லூரி முதல்வர் கொலை வழக்கில் கைதானவர்களில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் மாணவரான பிச்சைக்கண்ணு ஏரோநாட்டிக்கல் பிரிவில் 4ஆம் ஆண்டு பயின்று வந்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத்தில் பிறந்த இவர் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர். பிச்சைக்கண்ணுவின் தந்தை பாண்டி திருச்செந்தூரில் நகர கூட்டுறவு வங்கியில் எழுத்தராக பணியாற்றி வருகிறார். இதேபோல் கொலை வழக்கில் கைதாகியிருக்கும் மற்றொரு மாணவரான பிரபாகரன் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழவேலூரைச் சேர்ந்தவர். 20 வயதான இவர் சிவில் இன்ஜினியரிங் பிரிவில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. தூத்துக்குடி தனியார் கல்லூரி முதல்வரை அங்கு படிக்கும் மாணவர்கள் 3 வெட்டி கொன்றதாக கைது செய்யப்பட்டிருப்பது கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஏன் இந்த நிலைமை? எதனால் மாணவர்கள் இப்படி ஒரு கொடூர சம்பவங்களில் ஈடுபட துணிகிறார்கள்? இது பற்றி உளவியல் நிபுணர், மாணவர் அமைப்பினர் மற்றும் கல்வியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். வெறும் மார்க் அப்படின்னு பார்க்குறதுனால இந்த மாணவர்கள் வந்து இந்த கல்லூரிக்கு போனாலே மதிப்பெண்கள் தவிர நமக்கு வந்து வேறு ரூமே இல்லையா அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரில் வந்து நிறையா வந்து ஒரு மனச்சிதைவுக்கு வந்து ஆளாக்கப்படுகிறார்கள். எப்படி நம்ம வந்து உடல் நலம் இது மாதிரி வந்து நம்ம பண்ணுறோமோ அது மாதிரி மனநலம் அப்படிங்கிறதும் வந்து கல்விக்கூடங்களில் வந்து ஸ்கூல்ல இருந்தே வந்ததுன்னா இந்த மாதிரி வந்து இன்சிடென்ட்ஸ்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். இந்த சமூகம் இன்றைக்கு இந்த கல்லூரி முதல்வர் அவர்களுடைய மரணத்திற்கு ஒட்டுமொத்த மாணவர் தலைமுறையும் மன்றாடி மன்னிப்பு வேண்டக்கூடிய அதே வேளையில் மாணவர்களை இந்த சூழலுக்கு உருவாக்கிய நம்முடைய ஒட்டுமொத்த தமிழர் தலைமுறையான நம்மீதும் குற்றச்சாட்டு அதிகமாக அழுத்தி கிடக்கிறது. மாணவர்களை அடிமைகளாக அவர்களை இறுக்கமான ஒரு சூழலில் வைக்கக்கூடிய ஒரு முறைதான் இன்றைய கல்வி முறைகளில் இருக்கிறது. மாணவனை அவமானப்படுத்தினது அவனுக்கு ஏற்பட்ட அவமானம் காரணமாகவும் இருக்கலாம். உளவியல் ரீதியாக பார்க்கும்போது உளவியலில் பல்வேறு காரணங்கள் இதுக்கு நம்ம முன்வைக்கிறாங்க. ஆனால் முதல் காரணம் என்னவாக இருக்குன்னா, மாணவன் ஒரு குற்றம் செய்கிறான்னா அவனுக்கு ஏதோ ஒரு பின்னணி இருக்குது. அந்த பின்னணி, அந்த அடிப்படை, அந்த வேரை நம்ம அறுக்காமல் வெறும் மேலாக முலாம் பூசினோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் இழத்தான் செய்யும். மாணவர்கள் பொறுமை இழக்கத்தான் செய்வாங்க. பல உயிர்களை நம்ம இழக்க வேண்டியிருக்கும். இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டாலரன்ஸ், தாழக்கூடிய சக்தின்றதே கம்மி. ஏன்னா அவங்க வந்து இம்பல்சிவாக இருக்கிறதுனால சின்ன சின்ன சம்பவங்களை உடனே வந்து அதுக்கு வந்து தீர்வு காமிக்கணும்னு வந்து ஒரு இம்பல்சிவ் நேச்சரில் அவங்க இறங்குறாங்க. அது அவங்க கொஞ்சம் எம்பத்தைஸ் பண்ணி நிதானமாக பொறுமையாக யோசிக்கும் போது அட்லீஸ்ட் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் கம்மி. ப்ளஸ் வந்து இருக்கிற பக்குவ விளைவுகள் இதனால் வந்து என்ன ஆறலான்னு யோசிக்கும் போது அந்த ஒரு சிச்சுவேஷனை வந்து மெச்சூராக ஹேண்டில் பண்ணுறதும் வந்து பெட்டராக இருக்கும். வன்முறை பாதைக்கு மாறும் மாணவ சமுதாயம், வழிகாட்ட தவறிவிட்டதா ஆசிரியர் சமூகம்? இது பற்றி தான் நாம் பெருஞ்செய்தியாக பார்த்து வருகிறோம். சிறு இடைவேளைக்கு பின் மேலும் பல தகவல்கள் காத்திருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள்.